காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்கிறது. இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதற்காக தான் 5 நபர் குழு இருக்கிறது. திஸ் இஸ் த அஃபிஷியல் பொசிஷன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள பல பேருக்கு பல ஒப்பீனியன் இருக்கும். இட்ஸ் a large political party. People will have multiple opinions. We are a democratic open party, so people will have multiple opinions, but the party itself is officially in the India Alliance, which we lead, and we are only in discussion with the DMK officially. சார், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் சிபிஐ 19 தேதி ஆஜராகிருக்காங்க. சிபிஐ மூலமாக அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க தெரியல. அவர் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் இப்போ கொடுக்குற மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து என்ன ஆச்சுன்றது அவர் தான் விளக்கணும். இது வாடிக்கை தான். எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் டெல்லிக்கு கூப்பிட்றது தானே சிபிஐக்கு வாடிக்கை. அதனால் இது எக்ஸ்ப்ளனேஷன் அவர் தான் கொடுக்கணும். ஆனால் நான் சொல்கிறேனே, இது வந்து கரூர் சம்பவம். அதற்காக அவங்க வந்து என்கொயர் பண்ணுறாங்க. சிபிஐ என்கொயரியை கேட்டதே டிவிக்கே தான். அதற்கு அதுக்கு இணங்கி தான் கோர்ட்டும் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிட்டுருக்காங்க. அதில் என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அது அவர் தான் சொல்லணும். நல்லா வரட்டும். வந்த உடனே சொல்லுவார், எனக்கு தமிழ் கலாச்சாரம் தான் ரொம்ப பிடிக்கும். காலையில் நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன், மத்தியானமாக தான் புளியோதரை தான் சாப்பிட்றேன், வேட்டி போட்டால் தான் எனக்கு தூக்கமே வருகிறது, எனக்கு ராத்திரி தூங்கணும்னா நான் பாரதியார் கவிதை கேட்டு தான் தூங்குறேன், நான் திருக்குறளை படிக்காத நாளே இல்லைன்னு சொல்லுவார். இது ஒரு 4 மாதத்துக்கு சொல்லுவார்.